நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு அருமையான கேரக்டர், நல்ல மனுஷன், முகம் சொல்லிக்க மாட்டார், ஓப்பனாக சொல்வார், முடியுமோ முடியலையோ. எனக்கோசரம் வர்றார், அவர் எனக்கோசரம் தான் வர்றார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிவ் him a big hand to him. I would like to call Mr. D. Vinayagamurthy, shorter DVM. கொஞ்சம் யாருன்னா ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுங்க, மீட்டிங் குரூப்பில் போடுங்க. சாரி, கீதம் சங்கீதம் மெயின் குரூப்பில் போடுங்க, மீட் குரூப்பில் போடாதீங்க. ஏன்னா மீட் குரூப் டெம்பரரி குரூப்பு. ஐ வில் க்ளோஸ் த குரூப் ஒன்ஸ் மீட்டிங் முடிஞ்சு 1 வீக்கில் க்ளோஸ் பண்ணுறேன். அதனால் பீப்புள் ஓவர் ட்ராவல் இன் கீதம் சங்கீதம் அதில் போடுங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ அடியாமல் அப்படியே இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எல்லாம். உங்களுக்கு வந்து மைக் ஒரு மாற்றம், உங்களுக்கு வந்து டியூ ரொம்ப நாளாக இருக்குது. மேபி உங்களுக்கு டைம் பர்மிட் பண்ணல, நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் இருந்ததுனால, ப்ளஸ் உங்கள் டாட்டர் மேரேஜ் எல்லாமே இருக்கிறதுனால. இப்போ உங்கள் பையனும் சென்னையில் இருக்கான், அதனால் அடிக்கடி வரலாம்னு நினைக்கிறேன். எங்களை வந்து ஆனர் பண்ணுங்க சார், நீங்களாம் வந்து ஆனர் பண்ணலாம். அப்புறம் என்ன குரூப்புக்கு என்ன பெருமை. தேங்க்யூ சார். வந்து இந்த இயர் எண்டு நவம்பரில் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் ஆகிடுவேன். எங்களோட என்னன்னாக்கா இவர் சாட்டர்டே தான் நான் எனக்கு லீவ் போட்டு வந்திருக்கிறேன். அதனால் வந்து இந்த சண்டேல இருக்குன்னா எங்கள் சில ப்ராப்ளம் இருக்குது சார், முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் ஜனவரிலாம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் சார். நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் மீட்டுக்கு அடிக்கடி வருவேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி ஃபைனலைஸ். நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் செப்டம்பர் 6th சண்டே, இதே வென்யூவில் ஆடியோ ஃபைலில். ஜெயக்குமார் நோஸ் அபவுட் இட். நான் போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மீட்டிங் நடக்கும்போது அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எப்போவுமே நான் ஐ பிலீவ் இன் டியூஸ்டே, ஆஸ்பிஷியஸ் டே, முருகனுக்கு உட்காந்தனாலே ஐ பிலீவ் தட். என்னை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே எனக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டே. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். எல்லாம் போஸ்டர்ஸ் நேற்றுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மீது செப்டம்பர் 6th இதே ஆடியோ ஃபைல். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நான் வந்து ஒரு மீட்டில் வந்து எனக்கு இந்த பாட்டு வேணும் சார் அப்படின்னா, ரமேஷ் நான் உங்களுக்கோசம் பாடுறேன் அப்படின்பாரு. என்ன அறியாமல் எமோஷனலாக நான் வந்து ஒருத்தர் நல்லா பாடினாரா நான் வந்து அவரை கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்துருவேன். ஐ டோன்ட் ஃபீல் ஷை அட் ஆல். ஒய் ஷுட் ஐ ஃபீல்? என்னோட குரூப், நம்ம குரூப் மெம்பர்ஸ் அவங்க. அதனால் சச் அ ஃபேபுலஸ் சிங்கர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவர் ஏஜுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் போயிருக்காரு, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போயிருக்காரு, எங்கெங்கேயும் போயிருக்காரு. ஹீ இஸ் கம்மிங் கண்டினியூஸ்லி. இட்ஸ் சீனியர் மெம்பர் ஆல்சோ. மரியாதைக்குரிய என் அருமை நண்பர் மிஸ்டர் நங்கநல்லூர் பிரபாகரன். நீங்கள் திறந்து பார்க்கலாம், குரூப்பில் யார்ட்டையும் காமிக்கலாம். இது பண முடிப்பு இல்லை, கிஃப்ட். இது அன்றைக்குமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே திறந்து பாருங்க. தேங்க்யூ. வாண்ட் டு சே எனிதிங்? ஐ லவ் யூ. அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச தீபாவளி வர்றதுக்கு முன்னே எப்போ தீபாவளி வரும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு ட்ரெஸ் வாங்குறதும் பட்டாசு வாங்குறதும் ஃப்ரெண்ட்ஸுகளோட நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன்னு சொல்கிறதும் சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி சாருடைய மீட்டு டேட்டு வந்த உடனே எவ்ரிடே எப்போ அந்த டேட்டு வரும்ன்ற எண்ணத்துலேயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தால் கூட அதை உடனே ஃபோட்டோ எடுத்து ரெடியாக இருக்குது. அன்றைக்கி மீட் அன்றைக்கி கொடுக்குறதுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் ரெடியாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டையும், அதாவது அந்த ஒரு ஈவெண்ட்டையும் அவர் வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி எல்லோருடைய அக்செப்டன்ஸும் வாங்கிட்டே இருப்பார். அதனால் எனக்கு வந்து அவருடைய மீட்டு என்றைக்கு வருன்றது டே பை டே ஐ ஆம் ஆல்சோ கவுண்டிங் பார்த்துட்டே இருப்பேன். ரெண்டாவது வித்தவுட் ஃபெயில் நான் எங்கே போனாலும் என்னுடைய பழக்கமான நம்பர் 1 போய் நிற்பேன். இன்றைக்கி ஸ்கூல்லேயும் சரி, காலேஜஸ்லேயும் சரி, டியூட்டிலையும் சரி, இங்கே சாரை கேட்டிங்கன்னா தெரியும், இங்கே மீட்டுலேயும் சரி நம்பர் 1 வழியில் நான் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பேன். இந்த மீட்டிங்கில் எந்த மீட்டுக்கு போனாலும். அதனால் நான் ரொம்ப விரும்புகிற மிஸ்டர் ரமேஷ் சாரை. அதனால் அவருடைய எவ்ரி மீட்டிங்க்கு நான் வித்தவுட் ஃபெயில் ஐ வில் கம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஸ் ஐ செட் எர்லியர், அது பெரிய டீல் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. லன்ச் டைமில் டூரிங் எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, கெஸ்ட்டுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூமிங் தட் இப்போ வந்து ஜெயந்தி வந்திருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னா
ஆல் த த்ரீ வில் கெட் வாட்டர் பாட்டில்ஸ். ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டில் ஓப்பன் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் த வாட்டர். காரணம் சம்மர் சீசன். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு தாகம் எடுக்கும், அப்போ அந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதை மட்டும் பார்த்துங்க. டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் பாட்டில். பாதி குடிச்சிட்டு பாதி ஹோட்டலில் வச்சுட்டு வராதிங்க. ஏன்னா எஸ்பெஷலி வாட்டர்லாம் இப்போ நம்ம பைசா கொடுத்து வாங்குகிற சூழ்நிலை ஆகிடுச்சு. இட் ஆல் கவுண்ட்ஸ் ஆக்சுவலாக. உங்கள் மணி, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண மணி. ப்ளீஸ் அதை மட்டும் கைண்ட்லி பேர் இட் இன் மைண்ட். ஓகே, ரைட். இந்த ஃப்ரெண்டை நான் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மனுஷனை பற்றி. பயங்கர பிஸி ஷெட்யூல் அந்த மனுஷன். இஸ் ஒர்க்கிங் ஃபார் HCL ஆஸ் அன் ஏஷியா பசிபிக் மேனேஜர். மிஸ்டர் அப்துல் த்ரூ அவுட் த வேர்ல்டு சுற்றிட்டு இருக்காரு. சைனா அந்த பக்கம் போகிறாரு, UK போகிறாரு, ஆஸ்திரேலியா போகிறார், ரஷ்யா போகிறார். எங்கே இருக்கேன்னு கேட்டேன்னா நான் ஏதாவது மெசேஜ் போடுறேன். ஒரு நம்ம இந்தியன் டைமில் போடுவோம், அவர் டைமில் ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவார். அவ்வளோ பிஸி. அவர் முதலே சொல்லுவார், நான் பார்க்குறேன் சார்னுவார். பார்க்குறேன்னா வருவார்னு அர்த்தம். சார் அப்படின்னாருன்னா அது வரமாட்டார்னு அர்த்தம். அது கோடு வேர்டு. என்ன பட் ஐ மஸ்ட் தேங்க் த ஸ்டுடியோ, ஆடியோ ஃபைல் ஸ்டுடியோ ப்ரொப்ரைட்டர் ஜெயக்குமார், who has given me 10 பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ். யார் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு? இந்த மாதிரி குரூப் வந்து லைக் மைண்டட் பீப்புள் லைக் ஜெயக்குமார்லாம் வந்து கொடுத்தனால தான் இந்த குரூப் வந்து ஸ்டில் ஸ்டபனாக போயிட்டுருக்கு. யூ ஆல் நோ தட் ஸ்டில் நான் நல்ல சிங்கர்ஸ்லாம் போட்டுருக்கேன் குரூப்பில். கார்த்திக் மாதிரி, இப்போ விக்னேஷ் ஒருத்தர் போட்டிருக்கேன். தட் ஜெயக்குமார் ஆல்சோ நோஸ் தட். மாலினி ஸ்டுடியோ அட்மின் அவன். நிறைய பேர் இருக்கான். மதன் கூட வர மாதிரி இருந்தது, குடுவாஞ்சேரி. அஃப்கோர்ஸ் நான் எடுக்கல வர சில ரீசன்னால். இஸ் ஆல்சோ ZTV சிங்கர், விஜய் டிவி. உங்களுக்கு தெரியும் மதன் ஜெயக்குமார். சில ரீசன்னால் நான் எடுக்கலை. ஸோ ஐ see the attitude ஆல்சோ. சிங்கிங் ஒன்லி நாட் கவுண்ட்ஸ், எவ்ரி திங் இருக்குல்ல அதில் எல்லாமே. அவ்வளோதான், அது ஒன்று தான். ஐ வாண்ட் டு சின்ன ஒரு ஸ்மால் கிஃப்ட் என்னோட குட் ஃப்ரெண்ட் அப்துல்க்கு. ப்ராபப்ளி டெஃபினெட்லி யூ மைட் லைக் திஸ். 100% பிடிக்கும். அதாவது ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து ஓகே, ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்துடுவேன். பட் ஐ நெவர் வாண்டட் டு மிஸ் திஸ் ப்ரோக்ராம். ஏன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் இவர் நடத்துகிற ப்ரோக்ராமுக்கு வந்து நான் ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து எப்படியாவது வரணும்னு தான் பார்ப்பேன் நான். இதே டேட் வந்து ஒரு 2 வீக்ஸ் தள்ளி வச்சுருந்தாருன்னா வந்து கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவர் சொன்னாருன்னா வந்து முதலே இன்னைக்கு சாயந்தரமே சொல்லிவிடுவார், நீங்கள் நெக்ஸ்ட் மீட்டுக்கு வரீங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் மை ஆனர் அண்ட் I always cherish being here for his meet. Thank you so much. Thank you. Sometimes we fix meet on Saturday, sometimes on Sunday போடுவோம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாட்டர்டேனா ஆஃபீஸ் லீவ் போட்டு வரணும் சார், கஷ்டமாக இருக்குன்றாங்க. இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அது ஒரு லீவ் போட்டு வரணுன்றாங்க. சண்டே வச்சா என்ன ஆகும்? அவுட் ஸ்டேஷன்லேருந்து வரவங்க, சார் சண்டே நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மண்டே காத்தால் ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியிருக்கு, மறுநாள் ஆஃபீஸில் போய் தூக்கம் வருது, என்னால் முடியலன்றாங்க. அப்போ என்றைக்கு சார் நான் வைக்கிறது? சாட்டர்டே வைக்கிறதா சண்டே வைக்கிறதா? நான் என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? அதனால் சம்டைம்ஸ் வந்து சண்டே வச்சா பாலாஜி மாதிரி என்னோட குட் ஃப்ரெண்ட் பாலாஜி வர முடியாது. சில பேருக்கு சாட்டர்டே வச்சா வர முடியல, என்ன பண்ணுறது? அதனால் ஒரு மீட் சாட்டர்டே ஒரு மீட் சண்டே இது மாதிரி வைக்கிறேன். ரொம்ப டெலிகேட் பொசிஷனாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஆண்டவனுக்கே தெரியல. அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஃபைனலி ஒரு லேடி என்னை கூப்பிடுறேன். நான் உரிமையாக சொல்கிறேன், அவளோட எந்த பாட்டு போட்டாலும் அமக்கலமாக பாடுவாங்க. அது மாதிரி ஒரு வாய்ஸு. ஒவ்வொரு வாட்டியும் நான் பேரிங் போடும்போது அவன்னு சொல்லக்கூடாது, அவங்களோட ஒரு பாட்டு எப்போவுமே எனக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். இட்ஸ் நாட் தட் எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காத அர்த்தம் கிடையாது. டோன்ட் மீன் இட் இன் தட் வே. அட்வொகேட் எங்கே இருக்கீங்க? வாங்க. அனுராதா. எடுங்க சார். வீடியோ ஓடிட்டுருக்கா? சரி.
தேங்க்யூ, தேங்க்ஸ் எ லாட். சச் வேல்யூபிள் சிங்கர் நீங்கள், எல்லாரையும் மாதிரி நீங்கள். அதனால தான் உங்களோட நான் பேரிங் விடுறது கிடையாது. எனக்கு யாரோட பேர் போடுறது எனக்கே தெரியல. மித்ராவோட பாடணும் ஆசை, ஜெயாவோட பாடணும் ஆசை, உங்களோட பாடணும் ஆசை, புவனாவோட பாடணும் ஆசை. புவனாவோட நான் ஏற்கனவே பாடியிருக்கேன். என்னோட குரூப்பாக இருந்தால் கூட நான் வந்து இஷ்டத்துக்கு பாட்டு பாட முடியாது. மேல் சிங்கர்ஸ்க்கு 5 பாட்டுனா அதே 5 பாட்டு தான். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டு நான் பாட மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் மை குரூப். மை குரூப் சொல்கிறதோட இது உங்களோட குரூப். நீங்களாம் சேர்ந்து தான் இந்த குரூப். நீங்கள் இல்லைன்னா அந்த குரூப் கிடையாது. யூ பீப்புள் ஆல் மீன் எ லாட் டு மீ. ஐம் டெல்லிங் யூ, திஸ் நாட் எக்ஸாஜரேஷன். யூ பீப்புள் ஆர் மீன் எ லாட் டு மீ. தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ். அவர் சூஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ரேர் சாங்ஸாக இருக்கும், கேட்காத பாட்டுகளாக இருக்கும். அவர் லிஸ்ட்டு போட்டோடனே சொல்லுவேன், நீங்கள் பேர் போட்டிங்கன்னா நான் இந்த பாட்டை எடுத்து பாடுறேன் அப்படின்னு. ஸோ நல்ல ரேர் சாங்ஸ், கேட்காத சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவார். அதனால தான் தேங்க்யூ. வெறும் பாட்டு நல்லா இருக்குன்னு பேரிங் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் இதை இது உங்களோட பாடுறேன் அவங்களோட பாடுறேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஹேபிட் இருக்குது, அதை கட் பண்ணியிருக்கேன். பேரிங் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பாட்டை சூஸ் பண்ணணும். பேரிங் போடாமல் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கார்த்திகோட பாடுறேன் கண்ணனோட பாடுறேன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ நான் வித் whom you are going to pair இல்லை, அதுக்கு தான், ஃபார் தேட் ரீசன். அதே மாதிரி குரூப்பில் போஸ்டர் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பேரை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓவர் இஸ் விஷ் டு ஜாயின் த மீட், பேரை வந்து ஐ எம் மெயின் ஃபார் த நெக்ஸ்ட் மீட். அது மாதிரி அதே மாதிரி இந்த குரூப்பில் வந்து நம்ம எப்படி வந்து சிங்கர்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டர், சிங்கிங் ஆர்டர் போடுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலாஜி இஸ் மேக்கிங் பேமெண்ட் ஆர் கஜேந்திரநாத் அண்ட் கார்த்திக் அப்படின்னா, சப்போஸ் கார்த்திக் இஸ் த ஃபஸ்ட் பே மாஸ்டர் ஃபார் த நெக்ஸ்ட் மீட்னா, மிஸ்டர் கார்த்திக் வில் பி த ஃபஸ்ட் சிங்கர் இன் ஈச் ரவுண்ட். யா ஓவர் மேக்ஸ் பேமெண்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கஜேந்திரநாத் வந்து செகண்டாக போடுறாரு பேமெண்ட்னா, கஜேந்திரநாத் வில் பி த செகண்ட் சிங்கர். பட் ஃபீமேல் மெம்பர்ஸ்க்கு நான் அதே ஆர்டரில் போட முடியாது. இப்போ கார்த்திக் ஃபஸ்ட் சிங்கராக நான் போட்டுறேன். இப்போ வந்து மித்ரா இருக்காங்க, மித்ரா பேமெண்ட் போனோன்னா மித்ரா வந்து ஃபஸ்ட் சிங்கராக போட்டால் அதே கார்த்திக்கோட 5 பாட்டு பாட முடியாது, 5 பாட்டோ 7 பாட்டோ பாட முடியாது. ஸோ ஃபீமேலுக்கு மட்டும் அந்த பாட்டு அப்படியே மாறும் ஒவ்வொருத்தரோட. இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டும் லாஸ்ட் ரவுண்டு மட்டும் அந்த ஃபீமேல் மெம்பர்ஸ்க்கு அந்த ஆர்டரில் வரும், என்ன பேமெண்ட் போடுறாங்களோ. மற்ற ரவுண்ட்லாம் உங்களுக்கு வந்து சிங்கிங் ஆர்டர் மாறும். மித்ரா, ஐ திங்க் யூ நோ தட். எப்போவுமே அது மாறும். ஃபஸ்ட் ரவுண்டு மித்ரா வந்து இப்போ தேர்ட் பேமெண்ட்டாக போட்டாங்கன்னா, தேர்டு லேடி சிங்கராக போட்டாங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்ட் லேடி சிங்கர் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட்லேயும் தேர்டு, செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து மட்டும் மாறும். ஈச் லேடி சிங்கர் வில் கெட் மினிமம் ஆஃப் 7 songs. சப்போஸ் சம்படி இஸ் ஆப்ஷன்னா அவங்களோட சாங்கு சேர்த்து உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்ஸ் எல்லாம். ரைட். ஜெய், ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்.